தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் சட்டசபை தேர்தலுக்கு தயாராகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பலத்த அடியை கொடுத்தது. திமுக முதலமைச்சரே, திமுக தலைவரே கொளத்தூர் தொகுதியில் தோற்றுப்போனார். திமுக அமைச்சர்கள் 15 பேர் படுதோல்வி அடைந்தார்கள். திமுக 59 இடங்களில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றது. இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகம் 107 இடங்களில் தான் வெற்றி பெற்றது. குதிரை பேரம் நடத்தி தற்பொழுது ஆட்சி அமைத்துள்ளது. மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவாலயத்தில் நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எந்த நேரத்திலும் ஆட்சி கவிழலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளார். அதாவது நடிகர் விஜய் அவர்களுடைய முதலமைச்சர் பதவி எந்த நேரத்திலும் கவிழ்க்கப்படலாம் என கூறியுள்ளார். எந்த நேரத்திலும் தேர்தல் வரலாம். ஆகவே திமுக தொண்டர்கள் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொண்டுள்ளார். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலோடு தமிழக சட்டசபைக்கும் தேர்தல் வரலாம். ஆகவே திமுக தொண்டர்கள் எப்பொழுதும் தயாரான நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொண்டுள்ளார். திமுக தோல்விக்கு காரணமானவர்களை கண்டறிய ஒரு குழுவை அமைத்துள்ளார். அதற்குள் திமுகவை ஆயத்தப்படுத்த முடிவு செய்துள்ளார். வருகிற சட்டசபை தேர்தல் விரைவில் நடத்தப்படலாம் என கணித்துள்ளார். ஆகவே மீண்டும் சட்டசபை தேர்தலுக்கு தயாராகின்றார் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். தற்பொழுது திமுகவை மீண்டும் எழுச்சி பெற அதற்கான முயற்சிகளை எடுத்துள்ளார். எந்த நேரத்திலும் தேர்தல் வரலாம் என தொண்டர்களுக்கு கூறி தொண்டர்களை உசுப்பேற்றியுள்ளார், உற்சாகப்படுத்தியுள்ளார். ஆக மு.க. ஸ்டாலின் தேர்தலுக்கு தயாராகி வருகிறார்.